புத்தரின் 4 காட்சிகள். கௌதம புத்தர் ஒரு இளவரசராக அரண்மனையில் செல்வ செழிப்புடன் வளர்ந்தார். அவரது தந்தை இளவரசரை துன்பத்திலிருந்து காக்க விரும்பி அரண்மனைக்கு வெளியே உள்ள உலகத்தைப் பற்றி அறிய விடாமல் தடுத்தார். சித்தார்த்தருக்கு வெளியே உள்ள உலகம் எப்படி இருக்கும் என்று அறியும் ஆர்வம் அதிகம் இருந்தது. ஒருநாள் தனது தேரோட்டி சன்னாவுடன் ரகசியமாக அரண்மனைக்கு வெளியே சென்றார். அப்போது அவர் 4 வெவ்வேறு காட்சிகளைக் கண்டார். அவை அவரது வாழ்க்கைப் பாதையை முற்றிலும் மாற்றின. ஒரு வயதான மனிதர். சன்னா ஒரு வயதான மனிதரைக் காட்டினார். அவரது உடல் தளர்ந்து பலவீனமாக இருந்தார். சன்னாவிடம், "இந்த மனிதனுக்கு என்ன ஆயிற்று?" என்று சித்தார்த்தர் கேட்டார். சன்னா, "இளவரசரே, இது முதுமை. உலகில் உள்ள அனைவரும் ஒருநாள் வயதாகி விடுவார்கள்" என்று விளக்கினார். இந்த முதல் காட்சி சித்தார்த்தரை வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை மற்றும் முதுமை தவிர்க்க முடியாதது என்பதை உணர வைத்தது. ஒரு நோயாளி. அடுத்து சித்தார்த்தர் ஒரு நோயால் அவதிப்படும் மனிதனை கண்டார். அந்த மனிதன் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். சன்னா, "இது நோய். எந்த ஒரு மனிதனும் நோயிலிருந்து தப்பிக்க முடியாது" என்று கூறினார். இந்த காட்சி சித்தார்த்தரை நோயின் துயரத்தைப் பற்றி சிந்திக்க வைத்தது. ஒரு இறந்த மனிதன். பின்னர் ஒரு சடலத்தைக் கண்டார். அந்த உடலைச் சுற்றி மக்கள் அழுது கொண்டிருந்தனர். சன்னா, "இது இறப்பு இளவரசரே. மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் ஒரு நாள் இறக்கும்" என்று விளக்கினார். இந்த காட்சி மரணத்தின் யதார்த்தத்தை அவருக்கு உணர்த்தியது. மேலும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியது. ஒரு துறவி. இறுதியாக சித்தார்த்தர் ஒரு அமைதியான துறவியைக் கண்டார். அந்த துறவி எளிமையான உடையுடன், எவ்வித உடைமைகளும் இல்லாமல் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டார். சித்தார்த்தர் துறவியைப் பற்றி சன்னாவிடம் கேட்க, சன்னா, "இவர் ஒரு துறவி இளவரசரே. இவர் உலக இன்பங்களைத் துறந்து மன அமைதியைத் தேடி வாழ்கிறார்" என்று கூறினார். இந்த 4 காட்சிகள் சித்தார்த்தரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. உலகியல் இன்பங்கள் நிலையற்றவை, துன்பம் தவிர்க்க முடியாதது என்பதை அவர் புரிந்து கொண்டார். துறவியின் அமைதியான தோற்றம் அவருக்கு உத்வேகத்தை அளித்தது. துன்பத்திலிருந்து விடுபடும் வழியைக் கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் தனது அரண்மனை வாழ்க்கையைத் துறந்து ஞானத்தைத் தேடி பயணத்தைத் தொடங்கினார். வாழ்க்கையின் யதார்த்தங்களைப் புரிந்து கொள்வதும் உலகியல் பற்றுகளைத் துறப்பதன் மூலம் உண்மையான அமைதியையும் ஞானத்தையும் அடைய முடியும் என்பதும் இந்த கதையின் மையக் கருத்து. இது புத்தர் எவ்வாறு புத்தர் ஆனார் என்பதற்கான ஆரம்ப புள்ளியாகும்.